அக்குபஞ்சர் தத்துவத்தின் பிரகாரம் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம்னு இருக்குங்க. காலையில் இப்போ நுரையீரல் வேலை செய்கிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் 3 to 5ங்க. நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, வாக்கிங், வெளி சுவாச காற்றுகள் நம்ம ப்ரீத்திங் பண்ணால் நுரையீரலோட ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும். 5 to 7 வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடல் வேலை செய்கிற நேரம். ஒவ்வொரு அக்குபஞ்சர் தத்துவத்திலையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் 2 மணி நேரம். ஸோ இப்போ நம்ம காலை கடன் சொல்லக்கூடிய அந்த நம்ம வயிறு பவுல் கிளீனிங் 5 to 7 பண்ணணும். தண்ணி நிறையா குடிச்சிட்டு நம்ம வாக்கிங் மாதிரிலாம் போனீங்கனாலே உங்களுக்கு குடல் சுத்தம் ஆகும் 5 to 7 ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸு நைட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் 10 மணி லேட்டாக எழுந்திருக்காங்க. அப்போ அந்த சிஸ்டம் மாறுதுங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இன்னைக்கு இதே மாறுதுங்க, ஷெடியூல் மாறுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் தூங்குறாங்க. அந்த பழைய காலத்தில் கிராமத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அப்போ டிவி கிடையாது, ஒரு ரேடியோ வேணால் கூட இருக்கலாமா ஒழிய காலையில் 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவாங்க. ப்ராப்பராக உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க. சரிங்களா? அந்த உணவுகளும் இயற்கை சார்ந்த உணவுகளாக எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற நடைமுறை வாழ்க்கை உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட லைஃப் ஸ்டைலு ஐடி ஃபீல்டுங்கும் போது நைட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, தூக்கம் கட்டுறாங்க. தூக்கம் கட்டணும் அந்த கல்லீரல் ஒர்க் பண்ணுற நேரம் அப்படின்னு இருக்குங்க, பித்தப்பை ஒர்க் பண்ணுற நேரம்னு இருக்குது. அப்போ அந்த 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரல் பித்தப்பை ஒர்க் பண்ணுற நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் தூக்கம் கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய பித்தம் அதிகமாகும். பித்த செக்ரிஷன், பித்த நீரோட உற்பத்தி நீங்கள் ஸ்டெயின் பண்ணுறீங்க, சிஸ்டத்தில் உட்காந்து அதை பார்க்குறீங்க. கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த டிவி பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, டைமில் நீங்கள் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த யூவி ரேஸ் அதிகமாக கண்ணை பாதிக்கும், கண்ணு ட்ரை ஆகுது. ஓகேங்களா? கண்ணுக்கும் லிவருக்கும் சம்மந்தம் இருக்குது. லிவர் ஹீட் எக்ஸஸ் ஆகுதுங்க, பித்தத்தோட செக்ரீஷன் அதிகமாகுது, பித்த நீர் அதிகமாக சுரந்து ரத்தத்தில் கலக்கும். இந்த பித்தம் கலந்த ரத்தம் சூடான ரத்தமாக மாறிடும், சுடுதண்ணி மாதிரி ரத்தம் ஆயிடும். அந்த பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு போகும். அந்த தலைக்கு போகும்போது பிரெயினில் உள்ள ஒவ்வொரு செல்ஸும் இந்த ஹீட்டான பிளட்டுனால செல்ஸும் சூடாயிரும், பிரெயினில் இருக்கிற செல்ஸும் சூடாயிரும், விழிப்பு நிலையிலே இருக்குங்க. நீங்கள் படுத்தாலும் தூக்கம் வராது. புரியுதுங்களா? சிஸ்டமேட்டிக்காகவே நீங்கள் வாலண்டியர் நீங்கள் சிஸ்டத்தில் உட்காந்து தூக்கம் கெடும்போது அந்த லிவர் அதிகமாக பாதிப்பு ஏற்படுது, உடல் உஷ்ணமாகுது, முடி கொட்டுது, கண் எரிச்சல் ஏற்படும், பிரெயின் சூடாகும். பிரெயின் சூடாகும்போது உங்களுக்கு விழிப்பு நிலையிலே இருப்பாங்க, படுத்தா கூட தூக்கம் வராது. ஸோ வந்து ஆரோக்கியம் கெடுது அப்படின்னா நாம்பளாம் உருவாக்கிக்கிறோம். அப்போ தூக்கம் வராமல் இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் அந்த ஒர்க்கில் இதை மாற்றிக்கணும், டைமிங்கை மாற்றிக்கணும். அந்த மாதிரி நைட் ஸ்டடீஸ் படிக்கிறாங்க காலேஜ் பசங்க, அதே மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நைட்டு படிக்கிறது அவாய்ட் பண்ணணும். 11 மணியிலிருந்து 3 மணி கம்பல்சரி தூங்கணுங்க. 3 மணிக்கு மேலே கூட எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கலாம், எழுதலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் 11 to 3 கம்பல்சரி நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும், தூங்கணும். சரிங்களா? சரி, தூக்கம் வரலையே என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நெயில் பிளேட்டு இதில் க்ரீன் கலர் அப்ளை பண்ணலாம், பச்சை பயிர் வச்சு கட்டலாம், நம்பர் தெரப்பின்னு இருக்குங்க, -13ன்னு சொல்லி எழுதலாம். இந்த மாதிரிலாம் எழுதுனீங்கன்னா தூக்கம் கண்டிப்பாக வரும். வயசானவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தூக்கம் வரலன்னு கஷ்டப்படுறாங்கன்னா இந்த இடத்துல 0 பிளாக் கலரில் போட்டு எழுதிக்கிட்டிங்கனாலும் தூக்கம் வரும். இதெல்லாம் நம்பர் தெரப்பியில் நாங்கள் ரிசல்ட் ஓரியன்டாக பார்த்த விஷயத்த நாங்கள் சொல்கிறோங்க. நம்பர் தெரப்பிங்கிறது சூஜோக்கில் ஒரு பிரிவு, இது அருமையாக வேலை செய்யுது. ஓகேங்களா? அதே மாதிரி குழந்தைங்க நைட்டு தூங்காமல் அழுவாங்க, கை குழந்தைங்க, அது மாதிரி
அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா பாலில் கொஞ்சோண்டு கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை கொடுத்தீங்கன்னா தூக்கம் நல்லா வரும். வயசானவங்களுக்கும் அது வேலை செய்யும். இந்த குழந்தைங்க தூங்காமல் அழுவாங்க, அவங்களுக்கும் இது வேலை செய்யும். ஸோ தூக்கம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்று. தூக்கம் கெட்டால் நோய் வரும்.